இன்றைய பஞ்சாங்கம் மார்ச் 9, 2025 9/3/2025 தமிழ் குரோதி வருடம் மாசி மாதம் 25ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. புனர்பூசம் நட்சத்திரம் இரவு 11:56 வரை, அதன் பிறகு பூசம் நட்சத்திரம். வளர்பிறை தசமி திதி காலை 7:47 வரை, அதன் பிறகு ஏகாதசி திதி. சித்த யோகம் விருச்சிகம் மற்றும் தனுசு ராசிகளுக்கு சந்திராஷ்டமம். இன்றைய நல்ல நேரம் எனும் சுபஹோரைகள் காலை 7 மணி முதல் 8 மணி வரை, 8 மணி முதல் 9 மணி வரை, 9 மணி முதல் 10 மணி வரை, 11 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை, பிற்பகல் 2 மணி முதல் மாலை 4 மணி வரை. இன்றைய ராகு காலம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை. யமகண்டம் நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 1:30 மணி வரை. குளிகை நேரம் பிற்பகல் 3 மணி முதல் மாலை 4:30 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் சந்திரன் செவ்வாய், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி சூரியன், மீனத்தில் ராகு சுக்கிரன். இன்று மாலை 5:46 சந்திரன் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சியாகின்ற காரணத்தினால மாலை 5:45 வரை விருச்சிக ராசிக்கு சந்திராஷ்டமம், அதன் பிறகு தனுசு ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். இன்றைய ராசி பலன்: மேஷ ராசி இன்று மாலை 5:47 வரை 3ஆம் இடத்துல ராசிநாதனோடு சேர்ந்திருக்கிறதுனால சந்திரன் உங்களுக்கு சந்தோஷமான அனுபவங்களையும் நற்செய்திகளையும் இன்று சிரித்த முகத்துடனும் இருக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துவார். வழக்குகளில் வெற்றி, உங்கள் மீது சுமத்தப்பட்ட அபாண்டமான குற்றச்சாட்டுகளுக்கு பதிலடி கொடுத்து வெற்றி காணக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும். இளைய சகோதரர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கும். வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ மொத்தத்தில் இன்னைக்கு சாயந்தரம் 5:45 மணி வரைக்கும் சந்தோஷமாக இருப்பீங்க. அலுவலக ரீதியாக உங்கள் மேலதிகாரிகள் உங்களுக்கு நட்புடன் செயல்பட்டு சந்தோஷத்தை ஏற்படுத்துவார்கள். மாலை 5:47 சந்திரன் 4ஆம் இடத்திற்கு பயிற்சியாகி ஆட்சி பலத்தோடு இருக்கக்கூடிய வகையில் தொழில் உத்தியோக மேன்மை ஏற்படுகின்ற சிறப்பான அமைப்பு அமைகின்ற சந்தோஷகரமான நாள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியத்தினால் ஏற்பட்ட குழப்பங்கள் நிவர்த்தியாகும். குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும், பண வரவு அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக உங்களுக்கு சொந்த வீடு அமையாமல் இருந்ததுன்னா இன்னைக்கு சாயந்தரத்துக்கு மேலேயே, ஆக்சுவலாக மத்தியானத்திலேருந்தே சந்தோஷமான செய்திகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும், உத்தியோக மேன்மை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. வேலை இல்லாதவர்களுக்கு இன்று மாலைக்குள் நற்செய்தி, வேலை கிடைக்கக்கூடிய நற்செய்தி கிடைப்பதன் மூலமாக மன நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக மேன்மைகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வேலை வாய்ப்பில் முன்னுரிமை, வேலை கிடைச்சவங்களுக்கு வெளியூர் இடமாற்றம் போன்ற விஷயங்களால் ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சிலருக்கு சொந்த வீடு வாங்கும் யோகமும் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ரிஷப ராசி ராசிக்கு 2ஆம் இடத்துல சந்திரன் செவ்வாய் சேர்க்கையின் மூலமாக உங்களுக்கு வருமானத்தை அதிகப்படுத்தக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். வார்த்தைகளில் சற்று உஷ்ணம் இருந்தாலும் அதனால பாதிப்பில்லை. உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்களில் இருந்த இழுபறி நிலைமையான வழக்குகளில் முன்னேற்றம் ஏற்படும். குழந்தைகள் விஷயத்துல நீங்க சற்று கடுமையா பேசினாலும் எந்த விதமான பாதிப்பும் இல்லை, அதனால பெருசா பாதிப்பு இல்லை. அதே சமயம் குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு பதட்டமான சூழ்நிலை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையா இருங்க. இது எல்லாமே சாயந்தரம் 4 மணி வரைக்கும். சாயந்தரம் 5:45 மேல உங்களுக்கு மன நிம்மதியும் சந்தோஷமும் பணவரமும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். வியாபாரிகளுக்கு தன லாபம் அதிகரிக்கும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தை மூலமான சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். தந்தையின் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். தந்தைக்கு பண வரவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்று உங்களுடைய வியாபார விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் சற்று பதட்டத்தை கொடுத்தாலும் பெருசா பாதிப்பை ஏற்படுத்தாது. சாயந்தரத்துக்கு மேல் அந்த பதட்டமே சந்தோஷமாக மாறும். இன்று உங்களுக்கு வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்களிலிருந்து விடுதலை கிடைக்கக்கூடிய யோகமான நாள். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வருமான அதிகரிப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உங்களுக்கு வியாபாரத்தில் வருமானம், நீங்க செய்யக்கூடிய சிறு குறு தொழிலில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எப்போவோ என்னைக்கோ போட்ட முதலீடு விதை இன்னைக்கு உங்களுக்கு செடியா வளரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும்.
அதே சமயம் உங்களுடைய கௌரவம் சார்ந்த விஷயங்கள்ல இது நாள் வரைக்கும் இருந்த கவலைகள் விலகக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற சிறப்பான நாள். ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பமும் நிவர்த்தியாகும். அலுவலக ரீதியாக மேன்மைகள் ஏற்படுகின்ற நல்ல நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடன் பிறந்தவர்களால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகி சந்தோஷ அதிகரிப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். உடன் பிறந்தவர்கள் சந்தோஷத்தை தரக்கூடிய வகையில் நற்செய்தி தருவார்கள். படிக்கின்ற குழந்தைகள் மேன்மை அடைவார்கள். இந்த நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தைகளே மேன்மை அடையக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதாவது எக்ஸாம்ல நல்ல மார்க் எடுக்கிறதுக்கு உண்டான முயற்சியில வெற்றி அடைவீர்கள். ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறீங்க, நீங்க ஒரு 18-20 வயசுக்கு மேல இருக்கீங்க, ஏதாவது ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறீங்கன்னா அது உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். அல்லது ஏற்கனவே எழுதின எக்ஸாமுக்கு ரிசல்ட் வருதுன்னா அந்த ரிசல்ட் உங்களுக்கு கௌரவத்தை ஏற்படுத்தும். மிதுன ராசி. ராசியில சந்திரன் செவ்வாய் சேர்க்கை இன்று மாலை வரைக்கும் இருக்கிறதுனால இன்று உங்களுக்கு மனோபலம் அதிகரித்து தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். உங்க மனசுல தைரியம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியும் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். புதிய நண்பர்களின் அறிமுகத்தின் மூலமாக உங்க கௌரவம் உயருவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். ஆரோக்கிய விஷயம் போன்ற விஷயங்களால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகும். மாலைக்கு பிறகு உங்களுக்கு பண வருமானம் ஏற்படும். குடும்பத்தில் அன்வான்ட் ஆர்குமெண்ட்ஸை மட்டும் தவிர்க்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வேலை சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு வெளிநாட்டு பிரயாணங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கு. இதனால உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கும், தொழில் முன்னேற்றம் ஏற்படும், புதிய வாய்ப்புகள் அமைந்து சந்தோஷத்தை தரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மாலைக்கு பிறகு வருமானம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்படும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டு சிலருக்கு இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சாயந்தரத்துக்கு மேல அது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் நடக்கும். அதே சமயம் சிலருக்கு தங்களுடைய வீடு மனை மாற்றும் யோகத்தை முயற்சி எடுத்து வெற்றி காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். சிலருக்கு சொந்த வீடு வாங்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது ஒவ்வொரு விஷயத்திலும் உங்களுக்கு தங்களுடைய ஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரி பலன்கள் மாறுபடும். அதனால இன்று உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வீடு சார்ந்த விஷயங்கள்ல நீங்கள் எடுக்கும் முடிவுகளுக்கு எதிர்மறை பேச்சுக்கள் பேசினாலும் யாரும் உங்களுக்கு எதிர்த்து பேச மாட்டாங்க. அதனால கவலைப்பட வேண்டாம். அன்வான்டா நீங்களா சில விஷயங்களை பேசி அவங்களை இரிட்டேட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது எல்லாமே சாயந்தரம் 7 மணிக்கு மேல நடக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை. பகல் வேளையில உங்களுடைய தன்னம்பிக்கையின் காரணமாக சக பணியாளர்களின் ஒத்துழைப்பை பெறுவதற்கும் வாய்ப்பு ஏற்படும். அதற்குண்டான முயற்சி நீங்க எடுத்தீங்கன்னா அது அனுகூலத்தை தரக்கூடிய வகையில் இருக்கு. நன்மைகள் ஏற்படுகின்ற, தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய, ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கடக ராசி. ராசிநாதன் விரயஸ்தானத்தில் இருக்காரு. யோகாதிபதியான செவ்வாயோடு இணைஞ்சிருக்கிறதுனால சந்திரமங்கல யோகம் ஏற்பட்டு உங்களுக்கு மனோதிடத்தை தரக்கூடிய வகையில கடன் உதவிகள் கிடைக்கும் வாய்ப்பு இருக்கு. புதிய நண்பர்களின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். நண்பர்களின் உதவியை கொண்டு உங்களுடைய கடனை விரிவுபடுத்துவதற்கும் அதன் மூலமாக தொழிலை விரிவுபடுத்துவதற்கும் உண்டான வாய்ப்பு ஏற்படும். அது சம்பந்தமான அலைச்சல், வெளியூர் பிரயாணங்கள் இன்னைக்கு இருக்கு. சாயந்தரம் 5:47 சந்திரன் உங்க ராசிக்குள்ள வரும்பொழுது உங்களுக்கு சில மாற்றங்களை செய்யறதுக்கு உண்டான முயற்சியில் ஈடுபடுவீங்க. தெளிவான சிந்தனை ஏற்படும். எடுக்கக்கூடிய முயற்சிகள் ஆதாயத்தை தரக்கூடிய வகையில் இருக்கும். தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கடல் கடந்த தொடர்புகள், வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் வருமானம் அதிகரிக்கும். அதனால குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உடன் பிறந்தோர் அல்லது குழந்தைகள் மூலமாகவும் நற்செய்திகள் வரும். உங்களுடைய குழந்தைகளை பற்றிய கவலைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். கணவன் மனைவி உறவுல இதுவரை இல்லாத அளவுக்கு புரிதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சாயந்தரம் வரைக்கும் அன்வான்ட் ஆர்குமெண்ட்ஸ் இருக்கும். சாயந்தரம் 5:45 மேல புரிதல் மாற்றத்தை ஏற்படுத்தி சந்தோஷத்தை கொடுக்கும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சாயந்தரம் 5:45 வரைக்கும் உங்களுக்கு செலவுகளை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கு. எண்ண விரயங்கள், பண விரயங்கள், பொருள் விரயம், நேர விரயம் போன்ற விஷயங்களால் தடுமாற்றத்தை சந்திப்பீர்கள். ஆனால் சாயந்தரம் 5:45 மேல உங்களுடைய வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல, எதிரிகள் சார்ந்த விஷயங்கள்ல வாக்கு சாதுரியத்தை பயன்படுத்தி காரிய வெற்றியை ஏற்படுத்துவீர்கள். தெளிவான சிந்தனையோடு செயல்பட்டு உங்களுடைய எதிரிகளையும் நட்பாக்கி கொள்ளக்கூடிய யோகம் ஏற்படும். கணவன் மனைவி உறவுல இருந்த மனஸ்தாபங்கள் அல்லது வழக்குகளில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும்.
ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிர்மறை எண்ணம் கொண்ட நபர்களின் செயல்பாடுகளில் சற்று தடுமாற்றம் ஏற்பட்டாலும் உங்களுக்கு வேண்டப்பட்ட சில நபர்கள் அல்லது வேண்டப்பட்ட பெரிய மனிதர்கள் உங்களுக்கு உதவிகரமாக செயல்படுவார்கள். அதனால உங்களுக்கு எப்படிப்பட்ட சங்கடமான சூழ்நிலையிலும் வெற்றியை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார்கள். இன்று உங்களுக்கு ஆதாயம் ஏற்பட்டாலும் சாயந்தரத்துக்கு மேல அந்த ஆதாய பலன்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுவரை பொறுமையா இருக்கிறது நல்லது. சிம்ம ராசி, இன்று மாலை 5:47 வரைக்கும் உங்களுக்கு உங்களுடைய கௌரவம் சார்ந்த விஷயங்கள்ல உடன் பிறந்தோரின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. உடன் பிறந்தவர்கள் உங்களுடைய சக பணியாளர்கள் விஷயத்துல இதுவரை இருந்து வந்த மனஸ்தாபங்கள் விலகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். உங்களுடைய மேனேஜ்மெண்ட் கூட இன்னைக்கு தேவையில்லாம ஈகோ கிளாஷ் பண்ணிப்பீங்க. அது உங்களுக்கு பெருசா பாதிப்பை ஏற்படுத்தாது. ஆனால் சாயந்தரம் 5:45 மேலே சந்திரன் விரயஸ்தானத்துக்கு வரும்பொழுது உங்களுக்கு தேவையற்ற எண்ண விரயங்களோ அல்லது பண விரயங்களோ ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு. நீங்க வேண்டாத விஷயத்தை நினைச்சு மனசஞ்சலப்படக்கூடிய சூழ்நிலை. எதிரிகளால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் இன்று திடீர்னு ஞாபகத்துக்கு வந்து மனசஞ்சலத்தை ஏற்படுத்தும். தடுமாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மாலை 5:47 வரை உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கும் வருமானம் அதிகரிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. வியாபாரத்தில் வருமானம், வியாபாரத்தில் லாபம் ஏற்படுதல் போன்ற விஷயங்களால் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷத்தின் காரணமாக சில தவறான முடிவுகள் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது சாயந்தரம் 5:45 மேல உங்களுக்கு எண்ண விரயங்களை ஏற்படுத்தும் அல்லது கவலைகளை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடன் பிறந்தோர் மூலமாக உதவிகள் கிடைத்து சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள்ல நற்செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பகல் வேளையில எந்த விதமான பாதிப்பும் இல்லை. ஆனா சாயந்தரம் 7 மேல உங்களுடைய குழந்தைகளுடன் மனஸ்தாபம் ஏற்படும். குழந்தைகளை திட்டி அவங்க மனசை காயப்படுத்துற மாதிரி சில சூழ்நிலை ஏற்படுத்துவீங்க. இது குடும்பத்தில் அன்வான்ட் ஆர்குமெண்ட்ஸை ஏற்படுத்தும். இது எல்லாமே சாயந்தரம் 7 மேல. ஆனா பகல் வேளையில உங்களுடைய வீடு மனை சார்ந்த விஷயங்கள் அல்லது உங்களுடைய வியாபாரம் சார்ந்த விஷயங்கள்ல மாற்றங்கள் ஏற்பட்டு வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மாலைக்கு பிறகு அன்வான்ட் ஆர்குமெண்ட்ஸை தவிர்க்கிறது புத்திசாலித்தனம். கன்னி ராசி, தசம மற்றும் லாபஸ்தானங்கள்ல சந்திரன் சஞ்சாரம் பண்ணக்கூடிய ஒரு சிறப்பான நாள். ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் இல்லை. ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உங்களுடைய வியாபாரம் உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள்ல இன்று பண வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுவும் 11ஆம் இடத்துல வளர்வரை சந்திரன் மூத்த சகோதர சகோதரிகளின் ஒத்துழைப்பு அனுகூல பலன்களை ஏற்படுத்தி குடும்ப ஒற்றுமைக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற சிறப்பான நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று இளம் வயது பிராயத்தினராக இருந்தால், அதாவது ஒரு 25 வயசு வாக்குல 30 வயசுக்குள்ள இருந்தா திருமணம் பற்றிய பேச்சுவார்த்தைகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில இருக்கு. உங்களை பத்தி சிலர் பெருமையா பேசுவாங்க. இது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். மாலைக்கு பிறகு உங்களுடைய கௌரவம் சார்ந்த விஷயங்கள்ல முன்னேற்றம் ஏற்படும். திருமணம் ஆனவர்களுக்கு வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள், வண்டி வாகன வகையில் இருந்த குழப்பங்கள், வீடு மனை சார்ந்த குழப்பங்கள்னு ஏகப்பட்ட குழப்பத்தில் இருந்தீங்க. அதெல்லாம் மாறுறதுக்கு உண்டான நேரம். சக பணியாளர்கள் விஷயத்தில் எதிர்மறையாக செயல்பட்ட நபர்களையும் நீங்கள் அனுகூலமாக பேசி காரிய வெற்றி ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால பேச்சு சாதுரியத்தின் மூலமாக நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய வியாபார வளர்ச்சி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பேச்சை தொழிலாக கொண்டவர்கள், சேல்ஸ்ல இருந்தாலும் சரி, மார்க்கெட்டிங்ல இருந்தாலும் சரி, இன்று நாள் முழுவதும் உங்களுக்கு வாக்கு சாதுரியத்தை பயன்படுத்தி உங்களுடைய மரியாதையை மீட்டெடுப்பதற்கும் உங்களுக்கு கௌரவத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கும் உண்டான முயற்சியில் வெற்றி அடைவீர்கள். பெரிய மனிதர்களால் பாராட்டப்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அரசாங்க அதிகாரிகள் மூலமாக ஏற்பட்ட செலவுகளும் கண்ட்ரோல்ல உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். துலாம் ராசி, ராசிக்கு 9 மற்றும் 10ஆம் இடங்கள்ல சந்திரன் சஞ்சாரம் பண்றாரு. அதனால இன்று பகல் வேளையில அன்வான்ட் எக்ஸ்பென்சஸ் இருக்கு, அலைச்சல் இருக்கும். ஆனா சாயந்தரத்துக்கு மேல உங்களுக்கு சுக அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வேலை விஷயத்துல ஒரு சின்ன மந்தத்தன்மை ஏற்பட்டாலும் அது பாதிப்பை ஏற்படுத்தாது. கொஞ்சம் ரிலாக்ஸ்டா வேலை பண்ணுவீங்க, என்ஜாய் பண்ணி வேலை பண்ணுவீங்க. இதனால உங்களுக்கு வெளியூர் பிரயாணங்கள் ஏற்பட்டா கூட ஆதாயத்தை தரக்கூடிய வகையில தான் இருக்கு. நன்மைகள் ஏற்படுகின்ற, சுக அதிகரிப்பு ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வருமானத்தில் இருந்த தொய்வுகள் விலகும். வருமானத்தை அதிகப்படுத்துவதற்குண்டான முயற்சியில் வெற்றி அடைவீர்கள்.
உங்களுடைய வாக்கு சாதுரியத்தின் மூலமாக எதிரிகளையும் வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படும். வழக்குகளில் வெற்றி காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய தாயாருடன் ஏற்பட்ட மனஸ்தாபத்தை களைவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். அதனால இன்னைக்கு குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலை ஏற்படும். தந்தையுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்களை களைவதற்கு முயற்சி எடுத்தீங்கன்னா அதுல பெருசா லாபம் இருக்காது. ஆனா உங்களுக்கு பிரச்சனையே உங்க தந்தை அல்லது தந்தை வழி உறவினர்கள் மூலமாக தான். அதனால கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது நல்லது. அலுவலக ரீதியாக உங்களுக்கு இன்று நன்மைகள் ஏற்படும். மேல் அதிகாரிகள் அல்லது அரசாங்க அதிகாரிகள் அல்லது வேற யாராவது வெளி மனுஷங்க அவங்க மூலமாக உங்களுடைய பெருமை வெளி உலகுக்கு தெரியக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற சிறப்பான நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல தடுமாற்றம் இருந்ததுன்னா அந்த தடுமாற்றத்திற்கு விமோசனம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் மாலை வரை உங்களுடைய தந்தை வழியில செலவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை. மாலைக்கு பிறகு உங்களுக்கு சுக அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. விருச்சிக ராசி இன்று மாலை 5:47 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்கு. அதனால அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா நிதானத்தோட இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. உணர்ச்சி வசப்பட்டு யாருக்கிட்ட பேசினாலும் அது உங்களுக்கு எதிர்மறை பலன்களை ஏற்படுத்தும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயம், நீங்க பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர், ஆசிரியர், அரசியல் துறை சார்ந்தவராக இருந்தால் உங்களுக்கு எதிரிகளை உருவாக்கிக்கிறதுக்கு நீங்களே காரணமா இருப்பீங்க. ஸோ நீங்க பேசக்கூடிய வார்த்தை தான் உங்களுக்கு எதிரியா மாறும். அதனால கவனமா இருந்துக்கோங்க. நீங்க யார்கிட்டயாவது பணத்தை கொடுத்துருந்தீங்கன்னா அவங்கள நச்சரிச்சு அவங்கள சங்கடப்படுத்துவீங்க. அவர்களே உங்களிடம் வந்து அந்த பணத்தை திருப்பி கொடுத்துட்டு இனிமேல் எனக்கும் அவங்களுக்கும் சங்காத்தமே இல்லைன்னு சொல்லிட்டு போறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு மனுஷனை இரிட்டேட் பண்றதுக்கு உங்களால் மட்டும்தான் முடியும். அதனால பொறுமையா இருங்க. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயம், வீடு மனை சார்ந்த விஷயம், இதுல எல்லாம் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இன்னைக்கு சாயந்தரம் 5:45 மேல முயற்சி எடுத்தா எல்லாமே உங்களுக்கு சாதகமா மாறக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கணவன் மனைவி உறவிலாகட்டும் அல்லது நண்பர்கள் உறவிலாகட்டும் தேவையில்லாத பேச்சுக்கள் உங்களுக்குள்ள ஏற்கனவே இருக்கக்கூடிய மனஸ்தாபத்தை பெருசுபடுத்துறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களிடமிருந்து உங்களுடைய நட்புகளின் அந்யோன்ய புறக்கணிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். மாலை 5:47 சந்திரன் 9ஆம் இடத்துக்கு பயிற்சியாகும் பொழுது பாக்கியஸ்தானாதிபதி பாக்கியஸ்தானத்துக்கு போறதுனால உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். நீண்ட நாட்களாக வெற்றியை பார்க்காதவர்களுக்கு இன்று வெற்றி கிடைக்கக்கூடிய யோகமான நாள். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். ஆனா பேசக்கூடிய வார்த்தைகள் தான் உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கும். என்னைக்குமே பணம் இருக்கும் போதும் இல்ல பணம் இல்லாத போதும் பேசினா பிரச்சனை வரும். பணம் கையிலேயே சுத்தமா இல்லை அந்த சமயத்துல நீங்க பேசினாலும் பணம் இல்லை என்ன திமிர் பேசுறான் பாரும்பாங்க. பணம் நிறைய வந்ததுக்கு அப்புறம் பேசினா பணம் வந்துடுத்துங்கிற திமிர்ல ஆடுறாம்பாங்க. அதனால கவனமா இருந்துக்கோங்க. எந்த ஒரு விஷயத்தையும் நிதானத்துடன் கையாள்வது நல்லது. நிலம் சார்ந்த முதலீடுகள், வீடு மனை வண்டி வாகனம் போன்ற விஷயங்களில் இதுவரை இருந்து வந்த இழுபறி நிலைமை, மனக்குழப்ப நிலைமை மாறுவதற்குண்டான சூழ்நிலை மாலை 6 மேல நடக்கும். குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு செய்வது நன்மையை ஏற்படுத்தும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகளை பற்றிய கவலைகள் அதிகரிக்கக்கூடிய சஞ்சலமான நாள். உங்க வியாபாரம், படிப்பு சார்ந்த விஷயம், உங்களுடைய தொழில், உங்களுடைய கைத்தொழில், அதாவது நீங்க ஆர்ட் சம்பந்தமா இருக்கீங்க இல்ல ஏதாவது ஒரு வித்தியாசமான பொருளை தயார் பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா அது சம்பந்தமான அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல இன்னைக்கு பண இழப்பு ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படும். இன்று தேவையற்ற பேச்சுக்களை தவிர்த்து உங்களுடைய வேலையில மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு சேமிப்பு அதிகரிக்கும். தனுசு ராசி இன்று மாலை வரை உங்களுக்கு சந்தோஷ அனுபவங்கள் இருக்கும். புதிய நண்பர்களின் அறிமுகத்தின் மூலமாக உங்களுக்கு வியாபாரத்துல மாற்றத்தை ஏற்படுத்துவீர்கள். அரசாங்க வகையில உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உத்தியோக ரீதியாக மேல் அதிகாரிகளுடன் இணக்கமான சூழ்நிலை ஏற்படும். கலைத்துறை நண்பர்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். சிலருக்கு சொந்த வீடு வாங்குறது, சிலருக்கு எலக்ட்ரானிக் பொருட்கள் வாங்குறது, தங்க நகைகள் வாங்குவதுன்னு ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நற்செய்திகள் வரும். ஆனா இது எல்லாமே பகல் வேளையில. சாயந்தரம் 5:47 சந்திராஷ்டமம் துவங்குறது. அதனால எந்த காரியமா இருந்தாலும் அதுக்குள்ள முடிச்சுக்கோங்க. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயம், அக்ரிமெண்ட் சைன் பண்றது, கடன் வாங்குறது, இதெல்லாம்
பகல் வேளையில முடிச்சுக்கிறது நல்லது. சாயந்தரத்துக்கு மேல அன்வான்ட் பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும். அதாவது உங்களுக்கு எதிரிகளோட நேருக்கு நேராக பேசுற மாதிரி இருக்கும். அதனால நீங்க இன்னைக்கு என்ன பேசினாலும் எதிர்மறையாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவலக ரீதியாக நற்செய்திகள் வருவதற்குண்டான சூழ்நிலை இருந்தாலும் சாயந்தரத்துக்கு மேல அதே அலுவலக ரீதியாக வேண்டாத பேச்சுக்கள் உங்களுக்கு விரக்தி மனப்பான்மை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கிறதுனால பகல் வேளையில காரிய வெற்றி ஏற்படும். சாயந்தரத்துக்கு மேல நேர விரயம் அல்லது உங்களுக்கு காரிய விரயம் ஏற்படும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக முன்னேற்றங்கள் ஏற்பட்டு எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகளிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ஏதாவது எக்ஸாம் எழுதுறீங்கன்னா அந்த எக்ஸாம்ல சக்சஸ் ரேட் ஜாஸ்தி இருக்கு இன்னைக்கு பகல் வேளையில. ஆனால் சாயந்தரத்துக்கு மேலே ரிசல்ட்டிவ்ல இது வேற ஏதாவது மீட் பண்ணுறதுக்கு போறீங்கன்னா அது உங்களுக்கு தடுமாற்றத்தை ஏற்படுத்தும். வண்டி வாகன வகையில் ரிப்பேர் ஆகிறதுக்கும் சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கு. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று இளைய சகோதர சகோதரிகளால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. பகல் வேளையில எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. சாயந்தரம் 7 மணிக்கு மேலதான் உங்களுடைய தாய் தந்தையர் அல்லது உங்களுடைய பெற்றோர் வழி உறவினர்கள் மூலமாக மனஸ்தாபங்கள் மனக்குழப்பங்கள் ஏற்படும். குடும்பத்துல வாக்குவாதங்கள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை. யாருக்கிட்டையாவது கடன் கேட்டிருந்தீங்கன்னா அதை சாயந்தரத்துக்குள்ள வாங்குறதுக்கு பாருங்க. சாயந்தரம் 7 மணிக்கு மேல போனீங்கன்னா கொடுக்க வேண்டிய நபரே உங்களுக்கு கொடுக்க வேண்டிய நபரே கொடுக்க மாட்டார். இதுல நீங்க கடன் கேட்டிருந்தீங்கன்னா அந்த பணமும் வராது. மகர ராசி ராசிக்கு 6 மற்றும் 7ஆம் இடங்கள்ல சந்திரன் சஞ்சாரம் பண்ணக்கூடிய ஒரு சிறப்பான நாள். உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். மருத்துவ ரீதியா செலவுகள் ஏற்பட்டாலும் அது பாதிப்பை ஏற்படுத்தாது. உங்க உடம்புல இருந்த வியாதிக்கு தீர்வு கிடைக்கும். கடன் சார்ந்த பிரச்சனைகளும் முடிவுக்கு வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். எதிரிகள் விஷயத்தில் அது உங்க குழந்தைகளாகவோ இல்லை உடன்பிறப்புகளாகவோ இருந்தால் அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக உங்களிடம் குழந்தை பேசுவார்கள். அதனால கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. மாலைக்கு பிறகு வாழ்க்கை துணையுடன் புரிதல் ஏற்பட்டு அவருடைய உதவியை கொண்டு உங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல அன்வான்ட் ஆர்குமெண்ட்ஸ் எதிரிகளின் தொல்லை இருக்கும். நீங்க ஒண்ணு சொல்ல அவங்க ஒண்ணு சொல்ல வேண்டாத பேச்சுக்களை பேசி வார்த்தை விரயங்கள் ஏற்படும். உறவுகளின் மத்தியில உங்களுக்கு அவமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்ஃபேக்ட் குடும்ப உறவுகளே உங்களுக்கு எதிரியாக செயல்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு. ஆனா சாயந்தரத்துக்கு மேல உங்க வாழ்க்கை துணை அல்லது உங்களுடைய சக பணியாளர்கள் நண்பர்கள் உதவிகரமாக செயல்பட்டு உங்களுடைய எதிரிகளை ஹேண்டில் பண்றதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார்கள். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்களுக்கு தீர்வு காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். பூர்வீக சொத்திலிருந்து வரவேண்டிய பண வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். உங்களுடைய தந்தை வழி உறவினர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தந்தை வழி சொத்துக்களில் பங்கு கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும் சாதகமா இருக்கு. நண்பர்களால் ஆதாயம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செலவுகள் குறைந்து வருமானம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்பட்டு அதன் மூலமாக கடனை அடைக்கும் வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். இன்னைக்கு சாயந்தரம் உங்களுடைய வாழ்க்கை துணை நண்பர்கள் சக பணியாளர்களின் ஒத்துழைப்போடு உங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு காண்றது மட்டும் இல்லாம குடும்பத்தில் இருக்கக்கூடிய நிலவக்கூடிய சூழ்நிலையை மாற்றி அமைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். மன நிம்மதி சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கும்ப ராசி ராசிக்கு 5 மற்றும் 6ஆம் இடங்கள்ல சந்திரன் சஞ்சாரம் பண்றாரு. இதனால உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். புதிய முயற்சிகளில் வெற்றி அடைந்து அதன் மூலமாக வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கௌரவம் சார்ந்த விஷயங்கள்ல இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உங்களுடன் பணியாற்றுபவர்களின் எதிர்மறை பலன்கள் கூட உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தி கொடுத்து வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நன்மைகள் அதிகரித்து கடனை அடைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகின்ற சிறப்பான நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடன்பிறப்புகளுடன் ஏற்பட்ட மன சஞ்சலங்கள் விலகிறதுக்கு உண்டான சூழ்நிலை. குடும்பத்துல உங்களுக்கும் உங்க வாழ்க்கை துணைக்கும் ஏற்பட்ட மனஸ்தாபம் அல்லது மன வேறுபாடு காரணமாக மனப்போராட்டம் காரணமாக குடும்பத்துல நிம்மதியற்ற சூழ்நிலை இருந்தது. இன்னைக்கு பேச்சுவார்த்தையின் மூலமாக உங்களுடைய பதவியை உங்களுடைய நிலையை ஸ்திரப்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் விலகும். கூட இருக்கிறவங்க தான் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. உங்க கூட ஒர்க் பண்றவங்க உங்க வாழ்க்கை துணை உங்களுடைய வாழ்க்கை துணை உறவினர்கள் இவங்கெல்லாம் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்திட்டு இருக்காங்க. ஆனா இதுக்கு சங்கடத்துக்கெல்லாம் தீர்வு கொடுக்கிற மாதிரி உங்களுடைய உடன்பிறப்புகள் சாதகமான பலன்களை ஏற்படுத்துகிறார்கள். அவர்களின் உதவியை கொண்டு இன்று மாலைக்குள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள். வியாபாரத்தில் இருக்கும் தடைகள் விலகும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று
தொழில் விருத்தி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். தொழில் மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு மரியாதையும் கிடைக்கும், உங்களுக்கு லாபமும் ஏற்படும். பூமி தொடர்பான விஷயங்களில் இருந்த தடைகள் விலகும், ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உடன்பிறப்புகள் மற்றும் கெமிக்கல் சார்ந்த தொழில் செய்பவர்கள், இவர்களால் உங்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு. சாயந்தரத்துக்கு மேல சந்திரன் 6ஆம் இடத்துக்கு போறதுனால உங்களுடைய எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். எதிரிகளையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும். மீன ராசிக்கு 4 மற்றும் 5ஆம் இடங்கள்ல வளர்வரை சந்திரன் இன்று உங்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய நிகழ்வுகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உங்களுடைய வியாபாரத்துல, உங்களுடைய அறிவு சார்ந்த விஷயங்கள்ல, குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள்ல முக்கிய முடிவுகள் எடுத்து அதன் மூலமாக அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வியாபார வளர்ச்சி, உத்தியோக மேன்மை, பதவி உயர்வு போன்ற விஷயங்களால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். கவலைகள் விலகி சந்தோஷம் அதிகரிக்கும். உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்திலையும் நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு இன்னும் ஒரு 5 நாள்ல உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் இருக்கு. அதற்கு உண்டான சூழ்நிலைகள் சாதகமா மாறிட்டு இருக்கு. ஆரோக்கியத்தில் மட்டும் இல்ல, கடன் பிரச்சனையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வியாபார வளர்ச்சி ஏற்படும். உங்களுடைய வியாபாரத்துல புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். இது எல்லாமே காலையிலேருந்தே அலைச்சல் இருக்கும். ஆனா சாயந்தரத்துக்கு மேல வருமான அதிகரிப்பும் உங்களுக்கு மரியாதை உயர்வும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உடன் பணியாற்றும் சக நண்பர்களின் உதவியை நாடி அதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வாழ்க்கை துணையின் தரம் உயர்வதற்குண்டான யோகம் ஏற்படும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்களின் உதவியை கொண்டு உங்களுடைய கௌரவத்தை உயர்த்தி கொள்வதற்குண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். அலுவலக ரீதியாக நல்ல மாற்றங்கள் இருக்கு. ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். ஆரோக்கியத்துல தடுமாற்றம் இருக்கும். அந்த தடுமாற்றம் விலகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள். நண்பர்கள் உதவிகரமாக செயல்படுவார்கள். உங்களுடைய பண தேவைகள் பூர்த்தியாகும். ஏன்னா பண பற்றாக்குறை இருக்கு, ஆனா வருமானத்துல குறைவில்லை. நீங்க அதிகமான செலவுகளை குறைத்துக் கொள்வது நல்லது. தேவையற்ற செலவுகளை தவிர்ப்பதும், குழந்தைகள் சார்ந்த செலவுகளை அதை கடமையா நினைச்சு செய்யறதும் அவசியமான ஒன்று. ஆனா அதிகமான செலவுகளை தவிர்ப்பது நல்லது. இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணாதான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.